வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. இந்த வாரம் சந்திரனின் பிரயாணமானது பரணி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீஷ நட்சத்திரம் வரைக்கும் இருக்க போகிறது. அப்படிப்பட்ட காலத்திலே 12ஆம் இடத்துக்குரிய செவ்வாயானவர் பார்க்கக்கூடிய பார்வை உங்கள் ரிஷபராசியிலே பார்க்கிறார். அதே போல் லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானும் உங்கள் ரிஷபராசியை பார்க்கிறார். அதனாலே தொழிலிலே என்ன பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் நல்லா வரும். லாப நோக்கிலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அழகாக வந்து சேரும். எதிரிகள் உங்களை விட்டு ஓடுவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. 2ஆம் இடத்துக்குரியவனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். 2, 5க்குரியவனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். 12க்குரியவன் 7, 12க்குரியவன் என்ற செவ்வாய். அதனால் உங்களுக்கு எல்லாத்தையுமே நியூஆன்சஸாக சொல்லி புரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் காரியங்கள் செய்வீங்க. குருவின் பார்வை கோடி புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. உங்கள் ராசியினுடைய சிம்ம ராசியிலே இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் கேது தொடர்பு 10ஆம் தேதிக்கு அப்புறம் விட்டு போகும். சுக்கிரன் சேர்ந்து சூரியனுடன் அமரப்போகிற காலகட்டங்கள். 5ஆம் இடமான இந்த இடத்துக்கு போகிறதுனால நல்லதொரு பலனை கொடுக்கக்கூடிய சுக்கிரனாக மாறுகிறார். உங்களுக்கு நல்ல ஆடை ஆபரணங்களெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாகிறது. இந்த வாரம் சுபிட்சமான வாரமாக இருப்பதற்கு சங்கடஹர சதுர்த்தி அன்று பிள்ளையாரை வணங்குங்கள். கடனை அடையுங்கள். கடன் சுமை குறைந்தால் மனது நிம்மதியாகும். வாழ்க வளத்துடன்.